சுட சுட சாஃப்ட் சப்பாத்தி, உருளைக்கிழங்கு குழம்பு. இப்போ வாங்க செய்முறையை போய் நம்ம பார்க்கலாம். இந்த சாஃப்ட் சப்பாத்தி, இந்த ஈஸி உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு சின்ன தேங்காயாக இருந்தால் ஒரு முழு தேங்காய் எடுத்துக்கோங்க. 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை. இந்த அரைக்கிற பொருளோடு சேர்த்து 2 ஸ்பூன் மல்லித்தூள், அதாவது டீஸ்பூன் தனி மல்லித்தூள், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், குழம்புத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து அரைக்கணும். 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. அரைக்கும்போது சேர்த்து எல்லாம் ஒட்டுக்கு அரைச்சிருங்க. நல்லா இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வாங்க தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு ஒரு அரை டீஸ்பூன், ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 இனுக்கு கருவேப்பிலை, ஒரு அரை கிலோ வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டுருங்க. தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி போட்டுருங்க. எண்ணெயில் நல்லா ஒரு வதக்கிடுங்க. இந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இப்போ அரைச்ச விழுதை தூக்கி கொட்டிடுங்க அந்த உருளைக்கிழங்குலையே. அந்த ஜாரை அப்படியே கழுவி நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. டக்குன்னு 5 நிமிஷத்தில் வச்சிடலாம். யாராவது உங்கள் வீட்டுக்கு திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே உருளைக்கிழங்கு இருந்தால் போதும், குழம்பு வச்சிடலாம். இப்போ இந்த குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. குழம்பு ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், உருளைக்குழம்பு ரெடி. உருளைக்கிழங்கு இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்னைக்கு சப்பாத்தி செய்ய போகிறோம். அந்த குழம்புக்கு, உருளைக்கிழங்கு குழம்புக்கு சப்பாத்தி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு அரை கிலோ கோதுமை மாவு, அது தேவையான அளவு உப்பு போட்டு மாவை நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு பிசைஞ்சாச்சு. பாருங்கள், கையில் அமுத்தினா அமுங்கணும் அந்த அளவுக்கு. இப்போ மாவை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஊறிடுச்சு. இப்போ ஒரு உருண்டை எடுத்துடலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்றதில்ல, சும்மா ஒரு 10 நிமிஷம் மாவை பிசைஞ்சு ஊற வச்சா போதும். இப்போ வாங்க சப்பாத்தி பாருங்கள் எப்படி. இதுவும் என் சிஸ்டரோட சமையல் தான். அவங்களோட டேஸ்ட்டை பாருங்கள், சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். சமையல் செஞ்சு சாப்பிட்டு பார்க்குறீங்க கண்டிப்பாக. தேய்ச்சாச்சு, வாங்க இப்போ போட்டுடலாம். கல் நல்லா சூடாக இருக்கணும் சப்பாத்தி போடும்போது, அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். கல் காயறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா சப்பாத்தி ஹார்டாயிரும். உப்பி வந்த உடனே பரட்டிடுங்க சப்பாத்தியை. 2 பக்கம் வெந்தோடனே பரட்டி போட்டுருங்க. இப்போ லைட்டாக கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆயில் பிடிக்கலைன்னா ஊற்ற வேண்டாம். அவ்வளோதாங்க, அருமையான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த உருளைக்கிழங்கு இந்த குழம்ப ஊற்றி சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க. அடா அடா அடா, சொல்லவே வார்த்தையே இல்லை.